ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கு உண்டான சமையல் என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நாட் ஸோ ஹாப்பி டே. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, என் பொண்ணு இன்றைக்கி நைட்டு ஊருக்கு கிளம்புறா. அவளோட ஃபேவரட் டிஷ்ஷான பன்னீர் பட்டர் மசாலா தான் அவளுக்கு இன்றைக்கி நைட்டு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணி தரலாம் அப்படின்ட்டு. யூஸ்வலி நான் பன்னீர் பட்டர் மசாலா என்ன பண்ணுவேனாக்க, நம்ம உடனே கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்தால் பன்னீரை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறது தான் நல்ல அட்வைஸு. ஆனால் அவளுக்கு அந்த பன்னீர் சூவியாக இருந்தால் பிடிக்கும். அதனால் கொஞ்சோண்டு பட்டரில் வந்து அதை லைட்டாக சாட்டே பண்ணி அந்த லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர நேரத்தில் அதை அப்படியே எடுத்து ஒரு வார்ம் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த பன்னீர் வந்து அதோட டெக்ஸ்சர் வந்து ஒரு மாதிரி சூவியாக கடித்தா அப்படி இருக்கும். ஸோ அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மெத்தடில் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியும் 2 வெங்காயமும் எடுத்துன்ட்டு அதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான். நான் ஸ்ட்ரைட்டாகவே இதில் பட்டை லவங்கம் எதுவுமே போடலை. மினிமல் மசாலா தான் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றதுனால வெறும் ஆனியன் அண்ட் டொமேட்டோ மட்டுமே நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டுலான்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அந்த பட்டரை ஃப்ரை பண்ணதில் எடுத்ததுலேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டேன். ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு போட்டுண்டா கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டு தான், ரெடிமேடு இஞ்சி பூண்டு விழுது தான் எடுத்துட்டுருக்கேன். அதை அப்படியே லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற நேரத்தில் நம்ம அந்த அரைச்சி வச்ச வெறும் தக்காளி வெங்காயத்தை மட்டுமே அதோடு நம்ம ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதில் நிறைய கலந்து விடணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா தெளித்து வர ஆரம்பிக்கும். சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம், நான் வந்து 1 டீஸ்பூன் காரம் போட்டிருக்கேன். அதே போல் ஒரு கும்பாச்சியாக ஒரு டீஸ்பூன் தனியா பொடி போட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான கரம் மசாலா, நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கரம் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதை வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப எக்ஸாக்டாக ஹோட்டல் டேஸ்ட் கொடுக்கறது. இப்போ காரப்பொடி, தனியா, மஞ்சப்பொடி, மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். அதை கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னாக்கா இது நல்லா தலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து அந்த கலரெல்லாம் பிரைட்டன் ஆக ஆரம்பிக்கும். நல்ல வாசனை உங்களுக்கு வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன். இதில் ஒரு ட்ரிக்கு என்னென்னா, நம்ம கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுனால ஒரு பிஞ்சு உப்பு ஜாஸ்தி போட்டிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் போடுறச்ச காரம் உப்பு ரெண்டுத்தையுமே கொஞ்சம் அடக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே ஒரு பிஞ்ச் கூட போட்டிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போடுறச்ச கரெக்டாக இருக்கும். அப்புறம் கசூத்தி மேத்தியை வந்து நீங்கள் நல்லா கசக்கிட்டு அதில் போட்டிங்கனாக்கா அந்த ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஜஸ்ட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்ச பன்னீரை அதோடு ஆட் பண்ணி ஜஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி விட்டால் போகிறோம். இதுக்கு மேலே பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. எல்லா பன்னீரையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாக்கா அந்த மசாலாலாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிடும். பிளெண்ட் ஆன கையோடு நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை எடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிசில் மாதிரி கொஞ்சம் விட்டோம் அப்படின்னாக்கா இந்த டேஸ்ட் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ஹோட்டலில் கிடக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அட் த சேம் டைம் வெரி ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வீட்லேயே பண்ணச்ச டேஸ்ட் வில் பி வெரி என்ஹான்சிங் டேஸ்ட். இதை வந்து ஜஸ்ட் லைட்டாக அப்படி ஹியர் அண்ட் தேர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் போகிறோம். பாருங்களேன், ஹோட்டலில் கிடைக்கிற அதே லுக்கு உங்களுக்கு இருக்கா, டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அட் த எண்ட் ஜஸ்ட்டு ஒரு கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை போட்டுட்டிங்கனாக்கா நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுத்து. நம்ம இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். நான் சப்பாத்தி ஆல்ரெடி இட்டு வச்சுருந்தேன் சைடில். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே ஃபுல்கா தான் 2 பக்கமும் பெரட்டி போட்டு எடுத்துகிட்டு தணலில் வாட்டி எடுத்துருவோம். அதுக்கப்புறமா லைட்டாக நெய்யை மேலே தடவிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலி சப்பாத்தியை ஃபுல்கா போடுறது எங்கள் ஹஸ்பண்ட் தான் போட்டுட்ருக்காரு. அந்த சைடில் அவர் சொன்னார், நான் இதை ரெடி பண்ணுறேன், நீ மேலே நெய்யை தடவுற வேலை பாரு, ஸோ தட் சீக்கிரமாக எடுத்துக்கலாம் எல்லாருமே அப்படின்னாரு. நான் பக்கத்தில் கொஞ்சம் நெய் தடவின்னு இருக்கேன்.
கையில் வேறு அந்த சன்பர்ன் வந்து ரொம்ப எரியுது. அடுப்புக்கிட்ட போனாலே என்னால் வேலையே பண்ண முடியல. ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. ஒரு மாதிரியான முள்ளாக அப்புறம் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் அந்த தணல்கிட்ட வேலை செய்கிற நேரத்தில் சில நேரங்களில் கஷ்டமாக இருக்குது. ஹி செட் அதனால தான் என்கிட்ட கூட நான் பண்ணுறேன் விடு அப்படின்ட்டே இருந்தார். ஸோ இந்த மாதிரி டோஸ்ட் தணலில் வாட்டி போட்டிங்கனாக்கா எண்ணெய் வந்து கம்மியாக தான் செலவழியும். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக நெய் பண்ணிங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இட்ஸ் அ குட் கொலஸ்ட்ரால். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. இட்ஸ் அ மஸ்ட் ஆக்சுவலி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிடுது. நம்ம இப்போ சர்வ் பண்ணிட்டோம்னா சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி. பார்க்குறதுக்கு எம்மியாக இருக்குல்ல? வாங்க சாப்பிட்லாம். கொஞ்சம் நான் ராத்திரி அவளை ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விடுறேன். வீடியோவை ஆட் பண்ணுறேன். ஓகே பாய். ஹெவியாக இருக்குது, தூக்காதீங்க, ரோலர் எழுங்கோ. என்ன நிவி, ஆல் செட்? நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2 நம்ம ரீச் பண்ணின்னு இருக்கோம். இது ரீசண்டாக பில்ட் பண்ணது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா. இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே மேலேருந்து தொங்குற எல்லா பிளான்ட்ஸுமே ரியல் பிளான்ட்ஸ். இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே. பாய். சமத்தா இருண்ணே. கேர்ஃபுல்லி எல்லா சாமானும் ஜாக்கிரதையாக வச்சுக்கோ. பேப்பர்ஸ் எல்லாம். பாய். ஹாப்பி ஜர்னி. என்ஜாய். மெதுவாக தள்ளிக்கோ. அவளால் தள்ளவே முடியல, வீக்காக தான் இருக்கா. என்னால் முடியறதுன்றாலே தவிர பல்ல கடிச்சுன்னு தான் தள்ளின்னு போகிறா. கவலையாக இருக்குது பார்த்தாலே. நம்மளால் இந்த கேட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் தள்ளின்னு வந்து கொடுக்க முடியும். இனிமேல் அவள் தான் தள்ளிட்டு போகணும். என்ன பண்ணுறது? ஸோ பொண்ணை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் விட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.